ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆனால் மகுடம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து இன்னிலேருந்து தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான விஷால் கிருபாகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மெடிக்கல் ரெப்பாகவும் இருக்கார். ஒரு டிப்பிக்கல் நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனைவி, 2 அழகான குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப கிருபாகரனுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அது என்ன எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் ஒரு கட்டத்தில் கிருபாகரன் வந்து காரும் வாங்கிடுறாரு. அண்ட் அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் அவர் நினச்சி பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அவரோட மனைவி அண்ட் குழந்தைய வந்து இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கிருபாகரன் யார், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிருபாகரனோட அப்பாவான லிங்கா யார், அண்ட் லிங்கா வந்து நல்லவரா கெட்டவரா, அண்ட் லிங்கா வந்து எதுக்கு கிருபாகரனை வந்து தள்ளியே வச்சுருந்தாரு, அண்ட் கிருபாகரன் வந்து லிங்காவை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நீட்டாகவே இருந்தது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே நீட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்திருக்கலாம். ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து அப்பட்டமாக க்ரீன் மேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஹீரோவான விஷால் ஆகட்டும், ஜான் விஜய் ஆகட்டும், ஜெயபிரகாஷ் ஆகட்டும், அஞ்சலி ஆகட்டும், துஷாரா விஜயன் ஆகட்டும், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் குறிப்பாக வந்து ஜான் விஜயோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா லிங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரைஸ் ஆகிறதே வந்து ஜான் விஜயை வச்சு தான் ரைஸ் ஆகும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் டெப்த் கொடுக்காம லிங்கா கேரக்டர் வந்து சுற்றியே வந்து நடக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஜான் விஜய் கேரக்டர் வந்து டெப்த் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அண்ட் டயலாக்ஸும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிருபாகரன் பேசுகிற டயலாக்ஸ் ஆகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக லிங்கா பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஒட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, இந்த படத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பிரச்சனையே வந்து லென்த்து தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலேயும் ஓடுது. அண்ட் அந்த வந்து இன்னும் நீட்டாகவே வந்து குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறையா சீன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படமாக நம்மளுக்கு இருந்திருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து ஒரு கிறிஸ்பாகவும் இருந்திருக்கும் அண்ட் கிரிப்பிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து டயரிங் ஆக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த லிங்கா கேரக்டர் வந்து தன்னோட பையன்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அந்த ஒரு விஷயமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜான் விஜய் இந்த கேரக்டர் நினச்சிருந்தாங்க அப்படின்னா எப்போ வேணால் கிருபாகரன்ட்ட அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம். பட் அப்படிலாம் சொல்லாமல் கடைசியில் வந்து எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்டபிலிட்டி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, ஸோ இங்கே வந்து ஃபைட் சீன் வரும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் வந்து இவர் வந்து காப்பாற்றுவார், அண்ட் கடைசியில் வந்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிற அளவு வரைக்கும் நம்மளுக்கு அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஹெவியாக இருந்ததால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளஸ் வந்து அந்த 3 மணி நேரம் கதை அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்து. அண்ட் அந்த கடைசி போர்ஷனான அந்த எபிக் பேட்டில்லாம் வந்து ரொம்பவே நம்ம பொறுமையாக சோதிக்கும்படியாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நம்மளுக்கு குயிக்காக அந்த ஒரு 2 to 2.5 hours மூவியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கடைசியில் அந்த எபிக் பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக கொடுத்து தான் வந்து நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அஞ்சலியோட எமோஷ்னல் சீன்ஸும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு டெப்த்தும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே வந்து லைட்டாக
கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓவராலாக பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா, ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷால் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான். ஏன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆடியன்ஸை வந்து அதாவது விஷால் ஃபேன்ஸை வந்து எந்த அளவுக்கு திருப்தி பண்ணணுமோ அதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு ரன் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆடியன்ஸ் வந்து டயரிங் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட ரிஸ்க்லேயே விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.